வெல்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீசெண்டாக ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டண்ட் எக்ஸிக்யூட்டிவ் 2025 கேட்ட கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ராதா ஹேஸ் எ மந்த்லி இன்கம் ஆஃப் 80,000. He spends 40% of her income on household expenses. 40% இன்கம் வந்து ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்ஸு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 20% ஆன் என்டர்டெயின்மெண்ட், 20% on education. The remaining amount is saved. Due to a 20% salary hike, her income increases. அவங்க இன்கம் வந்து 20 சேலரி ஹைக்னால அவங்க இன்கம் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது. ஹவவர் her household expenses also rise by 10%. இன்கம் 20% இன்க்ரீஸ் ஆனதுனால அவங்களோட ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்ஸும் 10% இன்க்ரீஸ் ஆகுது. her entertainment cost increase by 12%. என்டர்டைன்மெண்ட் காஸ்ட்டும் 12% இன்க்ரீஸ் ஆகுது. while her expenses on education remain unchanged. எக்ஸ்பென்சஸ் ஆன் எஜுகேஷன் வந்து அப்படியே தான் இருக்குது, எந்த சேஞ்சும் இல்லை. ராதா டிசைட்ஸ் டு சேவ் எனி லெஃப்ட் ஓவர் இன்கம் ஆஃப்டர் அட்ஜஸ்டிங் திஸ் சேஞ்சஸ். இந்த சேஞ்சஸ் காணதுக்கப்புறம் ராதா எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்காங்க. வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் ராதா சேவிங்ஸ்? எவ்வளோ ராதாவோட சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து இன்கம் வந்து 100ன்னு வச்சுக்கலாம் கைஸ். 100ன்னு வச்சுட்டோமா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 40% ஆஃப் அவர் இன்கம் ஹவுஸ் ஹோல்டுன்னு சொல்லலாம். அப்போ ஹவுஸ் ஹோல்டு வந்து ஹச்இன்னு வச்சுக்கலாம். அதில் 40%னா 100ல் 40. அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் வந்து 20% சொல்லிட்டான், 20. அப்புறம் 20% எஜுகேஷன். அப்போ அந்த ரிமைனிங் அமௌண்ட் இஸ் சேவ்டுன்னு சொல்லிட்டான். அப்போ சேவிங்ஸு 100, டோட்டல் 100, 40 ஹவுஸ் ஹோல்டு, 20 என்டர்டெயின்மெண்ட், 20 எஜுகேஷன். அப்போ 60, 80 ஆச்சு. அப்போ ரிமைனிங் 20 சேவிங்ஸ். ஓகே, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். டியூ டு 20% சேலரி ஹைக், 100லேருந்து 20% எவ்வளோ பாருங்கள். 20%னா 20 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களோட ஹவுஸ் ஹோல்டு 10% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 40ல் ஹவுஸ் ஹோல்டு 40ல் எவ்வளோ 10%, 10% 4. ஓகே, நெக்ஸ்ட்டு household expense also rise by 10%. அதை நம்ம போட்டோமா? நெக்ஸ்ட் ஹர் எக்ஸ்பெண்டிச்சர் என்டர்டெயின்மெண்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் பை 12%. அவங்க என்டர்டெயின்மெண்ட் காஸ்ட்டும் 12% இன்க்ரீஸ் ஆகுது கைஸ். 20ல் 12%னா 20 இன்ட்டு 12%. பர்சன்டேஜ் நம்ம ஃப்ராக்ஷனில் மாற்றோம்னா டிவைடட் பை 100. 0, 0. 12 2s are 24. டினாமினேட்டர் 10 இருக்குது. அப்போ 2.4 என்டர்டெயின்மெண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகுது. எஜுகேஷன் ஒயில் ஹியர் எக்ஸ்பென்சஸ் ஆன் எஜுகேஷன் ரிமைன் அன்சேஞ்சுன்னு கொடுத்துட்டான். அப்போ எஜுகேஷன் அப்படியே விட்டுருங்க. இப்போ இன்கமில் 20 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஹவுஸ் ஹோல்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, என்டர்டெயின்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்போ எஜுகேஷனும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த இன்கம் எவ்வளோ சேஞ்ச் இருக்கோ அது எல்லாம் டோட்டல் சேஞ்ச் ஆகிருக்குங்களா கைஸ்? அப்போ இதில் இன்கம் வந்து 20 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 4 + 2.4. சாரி கைஸ், 4 + 2.4. அப்போ மொத்தம் 6.4 இதில் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ இது எஜுகேஷன் 0, எந்த சேஞ்சும் இல்லை, அப்போ 0. அப்போ ரிமைனிங் 20ல் 6.4 மைனஸ் பண்ணிட்டோம்னா
மைனஸ் ப்ளஸ் 13.6 தான் சேஞ்ச் இருக்கும். இங்கே எவ்வளோ சேஞ்சு இன்கமில் சேஞ்ச் ஆகிருக்கும் அதே சேஞ்சு இந்த எல்லா ஸ்பெண்டிங்ஸ்லையும் சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ இதை கூட்டி பாருங்கள். 4 + 2.4 6.4 ப்ளஸ் 13.6 20 பேலன்ஸ் ஆகிட்டா பேலன்ஸ் பண்ணணும், அவ்வளோதான், வேறு எந்த விஷயமும் இல்லை. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் தி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ஆதார் சேவிங்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 15.6 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோவில், 20ல் இன்ட்டு 100 போட்டுங்க. பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. இன்ட்டு 100 போட்டோம்னா 20 × 5 100, 6 5 are 30, 3 15 18 1 1 5 is 5 68, 68%. இதான் ஆன்சர். ஓகே, எக்ஸாம் போகலாம். எக்ஸாம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதுவும் ஐபியில் கேட்ட கொஸ்டின். ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டண்டில் எக்ஸிக்யூட்டிவ் 2025 கேட்ட கொஸ்டின். இதில் பாருங்கள், 3 graduate students அருண், பவ்யா அண்ட் சித்ரா collaborate on a research project that generates 98,000 in grant funding. 3 பேர் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்டு கிராண்ட் ஃபண்டிங் 98,000 ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அவங்க. They contribute research hours in the ratio 5:7:8 respectively. ரிசர்ச் ஹவர்ஸில் 3 பேரும் ஒரு நாள் 5 hours 7 hours 8 hours ரேஷியோவில் இருக்க மக்களே, ஓகேவா, ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களா. அப்புறம் அருண் ஒர்க்ஸ் ஃபார் 8 months. அருண் வந்து 8 months ஒர்க் பண்ணியிருக்காரு. பவ்யா 12 months அண்ட் சித்ரா 9 months. If the funding is to be distributed based on both the ratio of hours contributed and the duration of participation, how much will Bhavya receive? ஓகேவா, ஒன்றுமே இல்லை, சென்டென்ஸாக இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கான் வாங்க. அருண் வந்து ஏன்னு வச்சுக்கலாம், பவ்யா பின்னு வச்சுக்கலாம், சித்ரா சின்னு வச்சுக்கலாம். இப்போ அருண் வந்து 8 month ஒர்க் பண்ணியிருக்காரு, பவ்யா 12 month ஒர்க் பண்ணியிருக்காரு, சித்ரா 9 month ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ எவ்வளோ ஹவர்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, அருண் வந்து 5 hours, பவ்யா 7 hours, சித்ரா 8 hours. ஓகேவா, இது அப்படியே ரேஷியோவில் பண்ணிடுங்க. 4 டைம் அடிச்சுன்னா 2 3 2 5 × 2 10 21 8. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் 98,000 கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். 10 + 21 31, 31 + 18 49. இப்போ இந்த 49 வேல்யூ தான் 98,000 இன்ட்டு 2000 கைஸ். இப்போ நமக்கு பவ்யா கேட்டிருக்காங்க, பவ்யா இந்த இருக்குது. இப்போ 21 part இன்ட்டு 2K எவ்வளோ வரும், 42,000. ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ்.